Hey guys, welcome back to my YouTube channel. This is Rashi and I make videos on fashion, lifestyle, editing and much more. In case you're interested in such kind of content, do consider subscribing to this channel. So let's get into today's video. So today's video is again the sub-series of design thoughts where I will be sharing two of my portfolio and also explaining what is what. So yeah, let's go. So starters are the two portfolio which I'll be sharing. One is Creative Surface Textiles and next is World Costume Textiles. So those who don't know what is World Costume and Textiles, it's basically the history of fashion and textiles, like in the fabric and the urla emerge and the urod fashion history basically. So this is how the looks. So like first page partana, we have what we call this a front page where the university pair, name of the subject, my name and guide name ellam mention aayirkom. So other continue panni we have a declaration page and acknowledgement and table of contents. So in the particular main stuff like introduction, brief, fashion timeline, over a world history culture like Greek, Egypt, and adukku namm edaachum particular product or illa particular thing namm design pannirpom, adu we can get to it. So introduction brief la vandu world textiles na enna eludhirukom, it's a small introduction. So ungaloda understanding portha madri world textiles na enna neenga mention pannalam. So which is the first page. So second la vandu fashion timeline. So like starting or date till date irukku nariya invention nariya idu irukum. So adu indha oru timeline idva idu pannirkom. Like for example 1600 la silk stockings idu varku French fashion appa introduce aachu, boots, long skirts irundhuchu. 1700s la feathers, hat, structured garments, indha mari ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு இன்வென்ஷன் இருக்கு. ஸோ அந்த எல்லா இன்வென்ஷனும் ஒரு ஷார்ட் ப்ரீஃப் மாதிரி இந்த ஃபேஷன் டைம்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கல்ச்சர் வந்து ஈஜிப்டியன். ஸோ ஒரு மூட் போர்ட் மாதிரி செஞ்சுட்டு ஈஜிப்டியன் கல்ச்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த பேஜ். அண்ட் அது கீழேயே இந்த பர்டிகுலர் கார்மெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ஈஜிப்டியன் இதுக்கு வந்து ஒரு ஆக்சரி பீஸ் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம எலமெண்ட்ஸ் ஐடியேஷன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆக்சரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் திஸ் ஒன். ஸோ அடுத்து வந்து க்ரீக் கல்ச்சர். ஸோ க்ரீக் கல்ச்சருக்கான மூட் போர்டு இது. ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் என்னென்னா, நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் டிசைன் பண்ணி அதை யாருக்காச்சும் போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம இது பண்ணோம். ஸோ க்ரீக் கல்ச்சரோட ஹேர் ஸ்டைல்ஸ் ரிசர்ச் இது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலை நம்ம பண்ணி ஷூட் மாதிரி பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து அகெயின் ரோமன். ஸோ ரோமனுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஃபுட்வேர். ஸோ முழு ஃபுட்வேர் ரிசர்ச் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் ஃபுட்வேரை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, பிளே, காஸ்டியூம்ஸ். ஸோ அதுக்கு வந்து எடுத்துருக்கிற டாபிக் வந்து ஈஜிப்டியன். ஸோ ஈஜிப்டியனோட மேக்கப், காஸ்டியூம்ஸ் எல்லாத்த பற்றியும் ரிசர்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் கார்மெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கும் நம்ம ஒவ்வொன்றும் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேசன்டைனுக்கு வந்து இந்த மாதிரி அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் இதை கட் பண்ணி அதில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபார் ஃப்ரெஞ்ச் ரெனசான்ஸ்க்கு வந்து மென்ஸ் கார்மெண்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்தது வந்து அதே விக்டோரியன் எராக்கு வந்து ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இது பண்ணி இந்த பர்டிகுலர் கார்மெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம் இந்தியன் வியர். ஸோ விக்டோரியன் எரானாலே கார்செட் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் கவுன் அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுலேருந்து பல்ஜ் அவுட் பண்ணி விக்டோரியன் எரா இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த மாதிரி செய்யலான்னு யோசிக்காத ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி தான் எடுத்து செஞ்சேன், விச் இஸ் இந்தியன் வியர் திங். ஸோ அதே மாதிரி வி ஹேவ் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர். ஸோ ஆஃப்ரிக்கன் கல்ச்சருக்கு லைக் இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் டிசைன் பண்ணியிருக்கு, கலர் எல்லா ரிசர்ச்சும் பண்ணிட்டு. ஸோ இதுதான் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கூட இது பண்ணி ஃபோட்டோ போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இது என்ன கல்ச்சர், ஜப்பான், சைனா அண்ட் தாய்லாந்து. ஸோ இந்த 3 கல்ச்சரையும் ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து இந்த பர்டிகுலர் மாஸ்க் அண்ட் இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி டிசைன் பண்ணினோம். ஸோ டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஸ் அ ப்ராடக்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டும் we have that.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து the final heading which is a royal costume இதில் இந்தியன் ராயல் பேலஸஸை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மோட்டிவ் டிசைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் வந்து ஐடியேஷன் இது பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த மோட்டிவ் பிரிண்ட்டை வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்ட்கான பேசிக் ஐடியா என்னென்னா, ஸோ ஜப்பானில் எந்தெந்த கல்ச்சர் இருக்குது, க்ரீக்கில் எந்தெந்த கல்ச்சர் இருக்குதுன்னு நம்ம வேணும்னா தியரிட்டிக்கலாக படிக்கிறதோட நம்ம இந்த மாதிரி ஒர்க் பேஸ்டாக பண்ணி படிக்கும் போது நமக்கு கான்செப்ட்ஸ் இன்னும் பெட்டராக இதுவாகும். அகைன் கிரியேட்டிவ் சர்ஃபேஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது எதுவுமே இல்லை, சர்ஃபேஸ் ornamentation தான். ஸோ எம்ப்ராய்டரி அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து சிமிலர்லி நமக்கு இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பேஜ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி we have acknowledgement, declaration page and table of content. ஸோ இன்ட்ரடக்ஷனில் அகெயின் சர்ஃபேஸ் ornamentationல கிரியேட்டிவ் டெக்ஸ்டைல்ஸ் என்னன்னு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ். ஸோ எம்ப்ராய்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் லைக் பேசிக் டெக்கரேட்டிவ் அண்ட் பெர்மனன்ட் ஸ்டிச்சஸ் நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் லைக் சாம்பிள்ஸில் போட்டுருக்கோம். சாம்பிள்ஸோட பிக்சர் இது பண்ணி எந்த ஸ்டிச்சஸ் என்னென்னு. ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து நம்ம இது வரைக்கும் படிச்ச ஸ்டிச்சஸை வச்சு ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி கொண்டு வருது தான். ஸோ இங்கே நான் இன்ஸ்பிரேஷன் வந்து ஆஃப்ரிக்கான்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப்ரிக்கா எடுத்து அந்த மோட்டிவ்ஸ் இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு ஜாக்கெட்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த மாதிரி திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். அடுத்த ஹெட்டிங் வந்து லேஸ் ஒர்க். ஸோ இது வந்து செமினார் பண்ணுவோம். ஸோ எனக்கு கிடச்ச டாபிக் வந்து லேஸ் ஒர்க். ஸோ லேஸ் ஒர்க்கை பற்றி நான் செமினார் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணினோம் அது எல்லாத்தையும் ஒரு PDF மாதிரி போட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ செமினாரில் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தேன். ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லா டாப்பிக்கும் PDFல வேர்டாக டைப் பண்ணி மர்ஜ் பண்ணியிருக்கு. இந்த லைக் செமினார் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயில்டு லைக் நான் கூகுள் நோட்ஸை தாண்டி லைக் கூகுள் நோட்ஸை நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நான் மோஸ்ட்லி வீடியோ நோட்ஸ் தான் எடுப்பேன். மீன்ஸ் லைக் நான் நோட்ஸ் படித்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை எடுக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ் ஒர்க்குன்னோட இந்த டைப் இருக்குன்னு நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து பேசிக்கான ஒரு 4 லேஸ் ஒர்க்கோடு இது எடுத்தால் அந்த லேஸ் ஒர்க் எப்படி பண்ணுறாங்கன்ற மெத்தடாலஜியை புரிஞ்சு அந்த இதையும் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். லைக் பார்த்தோன்னா ஹேண்ட்மேட் லேஸ் எப்படி பண்ணணுன்றத ப்ளஸ் பாபின் மேட் லேஸ். ஏன்னா இது 2 தான் வெரி இனிஷியலி எமர்ஜ் ஆன 2 இம்பார்ட்டண்டான லேஸ் ஒர்க்ஸ். அது எப்படி பண்ணுறாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த எல்லா சப்ஜெக்டும் மெயின் ஐடியா என்னென்னா வெறுமனே அதை சொல்லிக் கொடுக்கறத தாண்டி அந்த கான்செப்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ராய்டரி பேண்ட் போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா லைக் அது எனக்கு வெறுமனே பேண்ட் நான் அடுத்த செகண்ட் அது ஞாபகம் இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. பட் அதே இதில் ஒரு ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணோன்னா நமக்கு அஃப்கோர்ஸ் அது என்ன சொல்றது ஒரு தீம் வச்சு ஒர்க் பண்ணால் நமக்கு அது ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் லேஸ் ஒர்க். வாட் இஸ் லேஸ் ஒர்க்? So guys, that's about today's video. I hope you enjoyed this video. In case video பிடிச்சா மறக்காம சேனலுக்கு லைக், ஷேர் and subscribe பண்ணிக்கோங்க. And yeah, until that, stay safe, be happy and bye bye.